விஜய் பிரச்சாரத்திற்கு எப்படி அனுமதி கேட்கணும்னே தெரியல. கைப்பட எழுதி கொண்டு வந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வாங்கி மட்டும் தான் அவங்களால வச்சுக்க முடியும். இந்த பிரச்சாரத்த அவங்களால நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி மாநகராட்சி ஆணையர் வந்து தெரிவிச்சிருக்காரு. யாரும் இந்த பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி குடுக்கல அப்படின்லாம் வந்து யாருமே சொல்லல. இவங்க வந்து கரெக்ட்டான இணையதளத்துல வந்து விண்ணப்பிச்சாங்கன்னா மட்டும் தான் வந்து எங்களால வந்து அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 தொகுதிகள்ல ஒரே நாள்ல பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல 5 தொகுதிகள்ல வந்து 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி விஜய் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இதுல ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து 1 மணி நேரம் பேச இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டைம் கால்குலேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸும் பரவிட்டு வந்தது. இந்த விஷயத்தை பத்தி சென்னை மாநகராட்சி ஆணையர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்ட போது அதுக்கு நாங்கள் மறுப்புலாம் தெரிவிக்கல, ஸோ ப்ராப்பராக அவங்க வந்து விண்ணப்பிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். கைப்பட எழுதி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை நாங்கள் திரும்ப கொடுத்து அனுப்போம், அவங்களே வச்சுக்க வேண்டியதான், பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து எந்த பிரச்சாரங்களை எந்த கட்சி மேற்கொள்ளனாலும் இந்த இணையதளத்தில் அப்ரூவ் வாங்கியிருக்கணும்னு சொல்லி மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்காரு.